வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும், இது குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை வருகின்ற நவம்பர் 7லேருந்து 10ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ தயாராகி கொள்ளுங்கள். பிஎம் கிசானுடைய திடீர் என்று வெளியாகக்கூடிய அந்த தவணை தொகைங்க. ஸோ இகேஒய்சி மற்றும் பயனாளர்களுடைய நில சரிபார்ப்பை முடித்தா தான் உங்களுக்கு வந்து 5000 அந்த 2000 ரூபா கிடைக்கும் அப்படின்றது தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் யோஜனாவின் அடுத்த தவணை விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பங்கள் தான் நாளுக்கு நாள் இருக்குது. நான் இகேஒய்சியை முடிக்கல, எனக்கு அந்த 2000 ரூபா பணம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. இகேஒய்சியை முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும். இகேஒய்சி எங்கே முடிக்கிறது? இசேவை மையத்தில் தாங்க முடிக்க முடியும். இந்தியா முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான விவசாயிகள் நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரே காரணம் இந்த பிஎம் கிசான். இது மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 உதவியை பெறுகிறார்கள். இது 3 சம தவணைகளில் 2000 என்று வழங்கப்படுகிறது. ஏற்கனவே 20 தவணைகள் செலுத்தப்பட்ட நிலையில் விவசாய சமூகம் இப்பொழுது 21வது தவணைக்காக ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ சமீபத்திய அறிக்கையின்படி பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 21வது தவணை நவம்பர் முதல் 15 தினங்களுக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. வங்கி கணக்கில் வர வைக்கப்படுறாங்க. அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வ தேதியை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் இந்த காலக்கெடு திட்டத்தின் வழக்கமாக கட்டண சுழற்சியுடன் ஒத்துப்போகிறதுங்க. ஸோ இப்போ பிஎம் கிசான் திட்டம் தோராயமாக ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒரு தவணை வெளியிடும் முறையை பின்பற்றுகிறது. 20வது தவணை ஆகஸ்ட் 2025 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வழங்கப்பட்டது. 24 மில்லியன் பெண்கள் உட்பட சுமார் 98 மில்லியன் விவசாயிகள் இதில் பயன்பெற்று வருகிறார்கள். ஸோ இது ரொம்ப பேசக்கூடியது. இவ்வளோ பேர் பயன்பட்டு வர்றது. ஸோ அக்டோபர் மற்றும் நவம்பர் காலகட்டத்தில் இது பிஎம் கிசானுடைய தவணை தொகை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நிறைய பேர் நிறைய குழப்பத்தோடையே போயிட்டாங்க. ஆனால் இப்போ கண்டிப்பாக அந்த தவணை தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். இதற்கு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக முடித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய இகேஒய்சி ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து வச்சுக்கணும். இகேஒய்சி முடிக்கல அப்படின்னா நிராகரிக்கப்படுவீர்கள். ஏற்கனவே சில மாநிலங்களில் 21வது தவணை வழங்கப்பட்டு விட்டதுங்க. மத்திய அரசு ஏற்கனவே 21வது தவணையை வழங்கியது குறிப்பிட்டது. செப்டம்பர் 26, 2025 மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பஞ்சாப், ஹரியானா மற்றும் இமாச்சல பிரதேச பகுதிகளுக்கு விவசாயிகளுக்கு இந்த தவணையை வெளியிட்டிருக்கார். சமீபத்திய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவை கருத்தில் கொண்டு இந்த விவசாயிகளுக்கு முன்கூட்டியே நிவாரணமும் வழங்கப்பட்டதுங்க. ஸோ பிஎம் கிசான் திட்டத்துடைய இகேஒய்சி விவசாயிகள் pmkisan.gov.in இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலம் ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி செய்யலாம். அருகிலுள்ள பொது சேவை மையம் சிஎஸ்சி சென்டருக்கு சென்று பயோமெட்ரிக் மூலமாக இகேஒய்சி செய்யலாம். மொபைல் செயலி வழியாக அங்கீகாரம் ஃபேஸ் அத்தாரேஷன் மூலமாக இகேஒய்சி செய்யலாம். உங்கள் தவணையை எப்படி சரிபார்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக பிஎம் கிசானுக்கு சென்று தான் பார்க்க முடியும். ஸோ பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் எண்ணை வங்கி எண்ணை உள்ளிட்டு ஸோ கெட் டேட்டான்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் வந்து விடுங்க. இதை பின்பற்றி தான் இந்த பிஎம் கிசானில் உங்களுக்கு 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படுகிறது. மக்களே, இந்த மாதிரி சம்மந்தமான பிஎம் கிசான் சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும், இது குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை வருகின்ற நவம்பர் 7லேருந்து 10ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ தயாராகி கொள்ளுங்கள். பிஎம் கிசானுடைய திடீர் என்று வெளியாகக்கூடிய அந்த தவணை தொகைங்க.
ஸோ இகேஒய்சி மற்றும் பயனாளர்களுடைய நில சரிபார்ப்பை முடித்தா தான் உங்களுக்கு வந்து 5000 அந்த 2000 ரூபா கிடைக்கும் அப்படின்றது தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் யோஜனாவின் அடுத்த தவணை விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பங்கள் தான் நாளுக்கு நாள் இருக்குது. நான் இகேஒய்சியை முடிக்கல, எனக்கு அந்த 2000 ரூபா பணம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. இகேஒய்சியை முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும். இகேஒய்சி எங்கே முடிக்கிறது? இசேவை மையத்தில் தாங்க முடிக்க முடியும். இந்தியா முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான விவசாயிகள் நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரே காரணம் இந்த பிஎம் கிசான். இது மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 உதவியை பெறுகிறார்கள். இது 3 சம தவணைகளில் 2000 என்று வழங்கப்படுகிறது. ஏற்கனவே 20 தவணைகள் செலுத்தப்பட்ட நிலையில் விவசாய சமூகம் இப்பொழுது 21வது தவணைக்காக ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ சமீபத்திய அறிக்கையின்படி பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 21வது தவணை நவம்பர் முதல் 15 தினங்களுக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. வங்கி கணக்கில் வர வைக்கப்படுறாங்க. அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வ தேதியை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் இந்த காலக்கெடு திட்டத்தின் வழக்கமாக கட்டண சுழற்சியுடன் ஒத்துப்போகிறதுங்க. ஸோ இப்போ பிஎம் கிசான் திட்டம் தோராயமாக ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒரு தவணை வெளியீடு முறையை பின்பற்றுகிறது. 20வது தவணை ஆகஸ்ட் 2025 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வழங்கப்பட்டது. 24 மில்லியன் பெண்கள் உட்பட சுமார் 98 மில்லியன் விவசாயிகள் இதில் பயன் பெற்று வருகிறார்கள். ஸோ இது ரொம்ப பேசக்கூடியது. இவ்வளோ பேர் பயன்பெற்று வர்றது. ஸோ அக்டோபர் மற்றும் நவம்பர் காலகட்டத்தில் இது பிஎம் கிசானுடைய தவணை தொகை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நிறைய பேர் நிறைய குழப்பத்தோடையே போயிட்டாங்க. ஆனால் இப்போ கண்டிப்பாக அந்த தவணை தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். இதற்கு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக முடித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய இகேஒய்சி ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து வச்சுக்கணும். இகேஒய்சி முடிக்கல அப்படின்னா நிராகரிக்கப்படுவீர்கள். ஏற்கனவே சில மாநிலங்களில் 21வது தவணை வழங்கப்பட்டு விட்டதுங்க. மத்திய அரசு ஏற்கனவே 21வது தவணையை வழங்கியது குறிப்பிட்டது. செப்டம்பர் 26, 2025 மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பஞ்சாப், ஹரியானா மற்றும் இமாச்சல பிரதேச பகுதிகளுக்கு விவசாயிகளுக்கு இந்த தவணையை வெளியிட்டிருக்கார். சமீபத்திய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவை கருத்தில் கொண்டு இந்த விவசாயிகளுக்கு முன்கூட்டியே நிவாரணமும் வழங்கப்பட்டதுங்க. ஸோ பிஎம் கிசான் திட்டத்துடைய இகேஒய்சி விவசாயிகள் pmkisan.gov.in இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலம் ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி செய்யலாம். அருகிலுள்ள பொது சேவை மையம் சிஎஸ்சி சென்டருக்கு சென்று பயோமெட்ரிக் மூலமாக இகேஒய்சி செய்யலாம். மொபைல் செயலி வழியாக அங்கீகாரம் ஃபேஸ் அத்தாரேஷன் மூலமாக இகேஒய்சி செய்யலாம். உங்கள் தவணையை எப்படி சரிபார்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக பிஎம் கிசானுக்கு சென்று தான் பார்க்க முடியும். ஸோ பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் எண்ணு, வங்கி எண்ணை உள்ளிட்டு ஸோ கெட் டேட்டான்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் வந்து விடுங்க. இதை பின்பற்றி தான் இந்த பிஎம் கிசானில் உங்களுக்கு 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படுகிறது. மக்களே, இந்த மாதிரி சம்மந்தமான பிஎம் கிசான் சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.